வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். டைம் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு. அதுல சில ஃப்ரேசஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன் டைம், ஆன் டைம், இன் நோ டைம், அட் நோ டைம், இன் த நிக் ஆஃப் டைம், ஜஸ்ட் இன் டைம், அப்புறம் ஸ்பேர் டைம், மேக் டைம், இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆன் டைம். ஒரு விஷயத்துக்கு ஏற்கனவே இது இப்போதான் நடக்கும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கெடியூல்டு டைம். இப்போ ஸ்கூலுன்னா 9 மணிக்கு தொடங்கும். என்னோட ஆஃபீஸ் டைமிங் இது. இத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க, இத்தனை மணிக்கு விடுவாங்க. மீட்டிங் இத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ எதுக்கெல்லாம் ஒரு ஸ்கெடியூல்டு டைம் இருக்கோ அந்த டைம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நாம ஆன் டைம் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் எப்பவுமே எத்தனை மணிக்கு சொல்றோமோ அத்தனை மணிக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவர் வந்து கரெக்டா வந்துருவார். அத்தனை மணிக்கு அவர் அங்க இருப்பார். அந்த மாதிரி சொல்றதுக்கு, அதாவது அவர் ரொம்ப பங்க்சுவல் அப்படின்னு சொல்றதுக்கு he is always on time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன் டைம் அப்படிங்கிறப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு டைம், அந்த டைம்க்கு அவர் அங்க கரெக்டா வந்துருவார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம he is always on time அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்டர்வியூ 10 மணிக்குன்னு சொல்றாங்க. 10 மணிக்குன்னு சொன்னாங்க, ஆனா நடக்கவே இல்லை. அது பாட்டு 10:30 கூட ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் புலம்ப வைக்காம கரெக்டா சொன்னபடி கரெக்டா 10 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ த இன்டர்வியூ ஸ்டார்டட் ஆன் டைம். ஸோ சொன்ன நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம ஆன் டைம் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ட்ரெயின் அது காலையில 9 o'clock வரும்னு சொன்னாங்க, அதே மாதிரி கரெக்டா வந்துருச்சு. ஸோ த ட்ரெயின் அரைவ்ட் ஆன் டைம். 9:45க்கு கிளம்புன்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஸ்டேஷனை விட்டு கிளம்பிடுச்சு. த ட்ரெயின் லெஃப்ட் த ஸ்டேஷன் ஆன் டைம். ஸோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டைம் படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஆன் டைம்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்றோம். இப்போ மத்தியானம் 2 மணிக்கு ஷோ. நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ட சொல்றீங்க, இங்க பாரு 2 மணிக்கு ஷோ, கரெக்டா 1:45க்குலாம் நீங்க அங்க வந்துடணும். ஸோ நீங்க இப்போ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, 1:45க்கு வந்துடணும், சொன்ன நேரத்துல அங்க இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த ஷோ ஸ்டார்ட்ஸ் அட் 2 PM. பி தேர் ஆன் டைம். சொன்ன நேரம் அப்படின்னா இப்ப நம்ம 1:45 ஒரு ஸ்கெடியூல்டு டைம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நேரத்துக்கு அங்க இரு. பி தேர் ஆன் டைம். ஆன் டைம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் இன் டைம். இதுக்கு சரியான நேரத்தில் அப்படின்றதுதான் அர்த்தம். இப்போ கரெக்டா காலைல 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஸ்கெடியூல்டு டைம். நாம எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஸோ 9 o'clock அப்படின்னா 8:30லேருந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு ஏர்லியரா வேணாலும் முன்னாடியே போயிடணும் அப்படிங்கிறது தான் சரியான நேரம் இல்லையா? 8:30க்கு போகலாம், 8:40க்கு போகலாம், 8:50க்கு போகலாம், 8:55 கூட போகலாம். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறது சரியான நேரத்துல போறதா அர்த்தம். ஸோ இதை தான் நாம வந்து இன் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே கரெக்டா பெல் அடிக்கிறப்ப கூட உள்ள போகலாம். அதை நாம ஜஸ்ட் இன் டைம் இல்லைன்னா இந்த நிக் ஆஃப் டைம் அப்படின்ற ஃப்ரேசஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கடைசி நிமிஷத்துல, இறுதி நேரத்துல, அதாவது லேட் ஆகாம போயிடுறது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தோம் 2 மணிக்கு படம் தொடங்கும், கரெக்டா 1:45க்குலாம் வந்துரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஷோ வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கியது. அப்போ த ஷோ ஸ்டார்டட் ஆன் டைம். ஆன் டைம் அப்படிங்கிறப்ப 2 மணின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 2 மணிக்கு தொடங்குனுச்சு அப்படின்னா த ஷோ ஸ்டார்டட் ஆன் டைம். என் ஃப்ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்துட்டான். அண்ட் ஹி அரைவ்ட் இன் டைம். அவன் வந்து அஃப்கோர்ஸ் 1:30க்கே வந்திருக்கலாம், சொன்ன மாதிரி 1:45க்கே வந்திருக்கலாம், இல்ல 1:50 கூட வந்திருக்கலாம். எல்லாமே சரியான நேரம் தான். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் அப்படின்னாலே அது இன் டைம். இதுவே உங்க ஃப்ரெண்டு கடைசியா ஒரு 1:55க்கு மேலதான் வந்தான், அறக்க பறக்க உள்ள புகுந்து சீட்டு பிடிச்சு உட்கார்றதுக்கும் படம் ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நாம ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். He arrived just in time and we could watch the movie from the beginning. So traffic ரொம்ப ஹெவியா இருந்தது, ஆனா கூட நான் மீட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ சரியான நேரம் அப்படின்னா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப போனாலும் அது சரியான நேரம் தான் இல்லையா? ஸோ despite the heavy traffic, I managed to get to the meeting in time. Despite the heavy traffic, I managed to get to the meeting in time. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், ஒரு இடத்துக்கு போகணும், காலைல 8:30 மணிக்கு கிளம்புனா சரியான நேரத்துக்கு அங்க போயிட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? So can I reach there in time if I start at 8:30? Can I reach there in time if I start at 8:30? இதுவே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறப்போ நிறைய சினிமாஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, எப்படியோ கரெக்டா அழைச்சிட்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஸோ அப்படி சொல்றதா இருந்தா கண்டிப்பா நம்ம ஜஸ்ட் இன் டைம் யூஸ் பண்ணுவோம்.
So you brought him to the hospital. அவரை கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டீங்க. You brought him to the hospital just in time. இப்போ நாம nick of time, just in timeனாலும் nick of timeனாலும் ஒண்ணுதான். நிறைய பேர் இந்த neck of timeன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதோட கரெக்டான வேர்ட் இந்த nick of time. சோ சினிமாவில எல்லாம் வர்ற மாதிரி கடைசி நிமிஷத்துல போலீஸ் வந்தாங்க அப்படின்னா the police arrived in the nick of time. கடைசி நிமிஷத்துல எப்படியோ அவளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு she was saved in the nick of time. ஒரு வேஸ் இருந்தது, ஒரு ஃப்ளவர் வேஸ் இருந்தது, அது அப்படியே கீழே உள்ள போனுச்சு. இப்படி நான் டக்குன்னு கடைசி நிமிஷத்துல டக்குன்னு புடிச்சிட்டேன், இல்லைன்னா அது உடஞ்சிருக்கும். So I caught the vase in the nick of time. Otherwise it would have broken. I caught the vase in the nick of time. Otherwise it would have broken. இப்போ நம்ம பார்க்க போற phrase in no time. In no time அப்படின்னா சட்டுன்னு, ரொம்ப குயிக்கா, உடனே, அதுதான் in no time. இப்போ எங்க இருக்கீங்க, எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா அந்த இப்போ வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் in no time. I'll be home in no time. இப்போ வந்துடுவேன். I'll be home in no time. ரொம்ப பசிச்சுதா, அதனால சாப்பாடு அப்படியே டக்குன்னு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், உடனே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I was hungry and ate up the food in no time. eat அப்படின்னா சாப்பிடுறது, eat up அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிடுறது, ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறது. அதுதான் நம்ம eat up அப்படின்ற phrase வச்சு சொல்லுவோம். So I was hungry and ate up the food in no time. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணேன், ஆனா வந்து காஃபி கொட்டிடுச்சு, ஒரு செகண்ட்ல எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. I spilled coffee on the drawing and everything was spoiled in no time. And everything was spoiled in no time. In no time அப்படின்னா சட்டுன்னு, குயிக்கா, உடனே அப்படின்னு நம்ம சொன்னோம். At no time அப்படின்ற இந்த phrase பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு phrase. இதை நாம ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, எப்பவுமே இல்லை. நீங்க எப்பயாவது என்ன கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லை. எப்பயாவது நீங்க என்னை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்பட்டதே இல்லை. நீங்க எப்பவுமே என்னை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் நாம at no time phrase யூஸ் பண்ணுவோம். சோ இந்த at no time அப்படின்ற இந்த phrase யூஸ் பண்றப்போ அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ்ல verb இருந்ததானா நாம at no time did plus subject plus basic verb அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்ப அதே மாதிரி இந்த பார்ட் வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ்லயோ இல்லைன்னா வாஸ், அதாவது பி வேர்போட சேர்ந்து அட்ஜெக்டிவோ வந்துச்சு அப்படின்னா at no time was plus subject அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எப்பயாவது என்னோட சைடு நியாயத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்பவுமே கேட்டதே இல்லை. இந்த மாதிரி சொல்றதுக்கு இப்ப நம்ம சாதாரணமா சொல்றதுன்னா you never asked for my side. எப்பவுமே ஒருபோதும் நீங்க கேட்டதே இல்லை. You never asked for my side. இதே விஷயத்தை தான் நாம at no time did anyone ask for my side. யாருமே என் சைட கேட்கவே இல்லை. ஸோ ஆஸ்க்ன்றத நம்ம did plus askன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ at no time did anyone ask for my side. இது வந்து கொஸ்டின் கிடையாது, யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படி கொஸ்டின் கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு துணை, கேட்கவே இல்லை, யாரும் கேட்கவே இல்லை, அந்த மாதிரி சொல்றதுக்கு at no time did anyone ask for my side. எந்த நேரத்திலும் எப்பவுமே யாரும் கேட்கல. அதே மாதிரி ஒருத்தட்ட கேட்போம், எப்பயாவது உன்னோட மிஸ்டேக்கை நீ ஒத்துட்டு இருக்கியா? எப்பவுமே உன் மிஸ்டேக்கை நீ ஒத்துக்கவே மாட்டேன், ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ யூ நெவர் அக்செப்டட் யுவர் மிஸ்டேக். அதுதான் நாம இந்த அக்செப்டடா பிரிச்சுக்கலாம். So did plus accept ன்னு பிரிச்சிருக்கோம். At no time did you accept your mistake. At no time did you accept your mistake. எந்த நேரத்திலையும் அவர் என்னை பத்தி கவலைப்படவே இல்லை. எந்த நேரத்திலையும் அவர் என்னை பத்தி கவலைப்படவே இல்லை. He was never worried about me. He was never worried about me. இததான் நாம இந்த neverக்கு பதிலா at no time was he worried about me. இப்போ நாம பார்க்க போற phrase spare time. ஸ்பேர் டைம் அப்படின்னா ஓய்வு நேரம், ஃப்ரீ டைம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் தன்னுடைய ஓய்வு நேரத்தை மியூசிக் கத்துக்கிறதுல செலவிடுறா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ அவள் தனது ஓய்வு நேரத்தை செலவிடுகிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு she spends her spare time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுல செலவிடுறாங்க? மியூசிக் கத்துக்கிறதுல. சோ மியூசிக் கற்றுக்கொள்வதில் அப்படின்னு இருக்கு, அதனால இன் லேர்னிங் மியூசிக் அப்படின்னு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இன் போடக்கூடாதீங்க. இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே பாருங்க, she spends her spare time learning music. அவ்வளவுதான், இன் போடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய ஓய்வு நேரத்துல கால்பந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்றதுக்கு he plays football in his spare time. இதே விஷயத்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவரு
தனது ஓய்வு நேரத்தை கால்பந்து விளையாடுவதில் செலவிடுவார் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்களானா he spends his spare time playing football. அவ்வளவுதான். கடைசியா நம்ம பார்க்க போற phrase make time. make timeனா நேரம் ஒதுக்குங்க. ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நேரம் ஒதுக்குங்க. இப்போ ஆபீஸ் பிசினஸ் அப்படியே அலைஞ்சிட்டே இருக்காதீங்க. உங்க குடும்பத்தோட செலவிடுறதுக்கு கொஞ்சமாவது நேரம் ஒதுக்குங்க. மேக் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி. மேக் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி. அதே மாதிரி உங்களுக்குன்னு செல்ஃப் கேர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ உங்களை கவனிச்சுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. மேக் டைம் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மேக் டைம் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட பிஸியான ஸ்கெடியூலுக்கு மத்தியில இதுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு நன்றி. So, thank you for making time in the midst of your busy schedule. So, இந்த வீடியோல நாம நிறைய டைம் phrases பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.